Once again, good morning to all. Today we are going to see about a very thrilling and exciting story. That story is placed in Unit 2 Prose. The topic is The Wind on Haunted Hill. The Wind on Haunted Hill. ஸோ ஃபஸ்ட்டு ஹாண்டட் ஹில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேய் தங்கி வாழ்கிற ஒரு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விண்ட் அப்படின்னா தெரியும் நமக்கு, காற்று. ஸோ பேய் வந்து தங்கி வாழ்கிற ஒரு மலையை பற்றின ஒரு ஸ்டோரி. ஸோ தெர் ஆர் 5 கேரக்டர்ஸ் இன் த ஸ்டோரி. The first one is Usha, and the second one is Suresh, third one is Binya, fourth one Mochi, and the fifth one Lakshmi. So there are 5 characters are participating in this story. So Usha and Suresh are brothers and sisters. Binya, Usha's neighbor, and Mochi, a cobbler, and Lakshmi, Usha's auntie. So these are the 5 characters and their relationship. So the story is, opening of the story, first they describe the Himalayan hills. ஸோ ஹிமாலயா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தான், ஹிமாலயன் ஸ்னோஸ் எப்படி இருக்கும், அங்கே இருக்க ஹில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த ஸ்டோரியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஹூ 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 cried the wind as it swept down from the Himalayan snows. ஸோ ஹிமாலயன் ஸ்னோஸ் அப்படிங்கிறது வந்து இமாலய மலை. ஸோ அந்த இமயமலை சைடு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா அவ்வளோ காற்று அடிக்குதா, ரொம்ப காற்று அடிக்குதா. ஸோ அந்த காற்று வந்து எப்படி இருக்குதா, இந்த மரங்கள்லாம் அழுகிற மாதிரி வந்து காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and deodars. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் ஹரிட் ஓவர் த ஹில்ஸ். ஸோ இந்த காற்று வந்து எங்கிட்டலாம் பாஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த ஹில்ஸ்னது மலைப்பகுதியிலேருந்து பாஸ் ஆகுது. அண்ட் ஹம்டு, ஸோ அந்த சவுண்டு வந்து ஒரு மாதிரி ஒரு விதமான ஹம்மிங்காகவும் இருக்குது. மோன் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோன்ஸ் அப்படின்னா மேக் அ லாங் லோ சவுண்டு, ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி உஷ்ன்னு சத்தம் கேட்கும். அது ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னா லாங் சவுண்டாக இருக்கும், ஆனால் அதே நேரம் ரொம்ப வந்து ஹஸ்கியாக கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னா டால் பைன்ஸ் அண்ட் டியோடஸ்னால் சந்தன மரம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பைன் ட்ரீலேருந்தும் சந்தன மரத்துலேருந்து இப்படிப்பட்ட சவுண்டெல்லாம் வருது. On haunted hill there was little to stop the wind, only a few stunned trees and bushes and the ruins of what had once been a small settlement. ஸோ இந்த மலையில் வந்து இந்த காற்றடிக்கிறது வந்து எந்த மலைப்பகுதியில் நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஹாண்டட் ஹில். ஸோ ஹாண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேய்கள் வந்து தங்கி வாழ்கிற அந்த மலைப்பகுதியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ அங்கே அடிக்கிற காற்று வந்து அந்த மரங்களுக்கு ஊடால, அங்கே இருக்க சிறு சிறு புதர்களுக்கு ஊடால வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்று வந்து எங்கெல்லாம் போகுது அப்படின்னா அந்த மரங்கள் புதர்கள் தவிர மட்டும் இல்லாமல் ரூயின்ஸ்னால் அந்த அழிஞ்ச பகுதியில் மிச்சம் இருக்கிற இடம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பகுதியே அழிஞ்சு போச்சு, வெள்ளம் வந்து அழிஞ்சிடுச்சு, காற்றடிச்சு புயல் வந்து அழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்களே. ஸோ அப்படி அழிஞ்சு போனதில் மிச்சம் இருக்கிற பகுதியை தான் ரூயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. On the slopes of the next hill there was a small village. ஸோ ஸ்லோப்ஸ் அப்படின்னா சரிவு. ஸோ ஒவ்வொரு மலையோட சரிவுலையும் ஒரு சின்ன சின்ன வில்லேஜஸ் இருந்தது. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. ஸோ வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ்பெட்டா ஷீட் சொல்லுவாங்கள்ல, டின்னு, அதை தான் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா டின் ரூஃப்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டின் ரூஃப் வந்து காற்றுக்கு பறந்து போயிடாமல் ஒரு லார்ஜ் ஸ்டோன் வந்து அவங்களோட வீட்டு கூரை மேலே வச்சுருப்பாங்களாம். There was nearly always a wind in these parts. அவங்களோட ஊரில் எப்போவும் என்னது காற்று அடிச்சுட்டே இருக்கும். Even on sunny days, doors and windows rattled, chimneys shook, cloths blew away. ஸோ சன்னி டேஸ் விச் மீன் என்னது, சம்மர் டைமில் கூட அங்கே வந்து என்ன செய்யுமா, காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ரேட்டல்டு மீன்ஸ் பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு சவுண்டு. நார்மலாக டோர் அடிக்கிறதுங்கிறது வேறு, காற்று அடிக்கும் போது சடனாக எந்தவித இன்டிமேஷன் இல்லாமல் பட்டுன்னு வந்து அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி வி கெட் சம் ஃப்ரைட்டன். தட்ஸ் வை அதை தான் வந்து ரேட்டல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ பயமுறுத்துகிற மாதிரி விண்டோஸும் டோர்ஸும் மாற்றி அடிக்கும். சிம்னீஸ் அப்படின்னு என்ன, விளக்குகள். சோக்கடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா விட்டு எரியுதான் விளக்குகள்லாம். கிளாத்ஸ் ப்ளூ அவே, ப்ளூனா பறந்து போயிடுது, துணியெல்லாம் பறந்து போகுது.
3 children stood beside a low stone wall spreading cloths out to dry. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 3 குழந்தைங்க வந்து நின்றுட்டு இருக்காங்களாம். ஸ்டுட் பிசைட் அ லோ ஸ்டோன் வால். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ ஸ்டோன் வால் ஒன்று, கல்லாலான அந்த சுவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் 3 குழந்தைங்க நிற்கிறாங்களாம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தே ஆர் ஸ்ப்ரெடிங் கிளாத்ஸ் அவுட் டு ட்ரை. துணியை வந்து காய வச்சுட்டு இருக்காங்க. ஆன் ஈச் garment they placed a rock, even then the cloths fluttered like flags and pennants. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு துணியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு துணியும் பறந்து போகாமல் இருக்கிறக்காக அதுக்கு மேலே கல் எடுத்து வச்சுருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து என்ன ஆகுதா, எல்லா துணியுமே ஃப்ளட்டட் லைக் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃப்ளாக்ஸ்னால் கொடின்னு தெரியும், ஃப்ளட்டட் அப்படின்னா பறத்தல்னு அர்த்தம், ஃப்ளட்டட்னா பறத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு துணியை வந்து கொடி மாதிரி பறக்குதான். அண்ட் பென்னட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் வீரர்கள், குதிரைப்பட வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஈட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஈட்டிக்கு மேலே அவங்களோட போர் கொடி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஹார்ஸில் வந்து ரைட் பண்ணி வரும்போது அந்த ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கும் அந்த ஆப்போசிட்லேருந்து வர்ற விண்டுக்கு அதுக்கும் அந்த கொடி வந்து என்ன செய்யும், அந்த கொடி வந்து என்ன செய்யும் அப்படியே பறந்துக்கிட்டே வரும். அதை வந்து பென்னட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்த காயப்படுற துணியை எப்படி இருக்குதா, ஃப்ளாக்ஸ் மாதிரியும் பென்னட்ஸ் மாதிரியும் பறந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Usha, dark haired and rose cheeked, struggled with her grandfather's long loose shirt. So this is the description about Usha. So Usha அப்படிங்கிற ஒரு கேர்ள் ஃபர்ஸ்ட் கேரக்டரை பற்றி இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. உஷா டார்க் ஹேர்னா நல்லா கருமையான கூந்தல் அவளுக்கு இருக்குது. அண்ட் ரோஸ் சீக்டு ஸ்ட்ரகிள்டு வித் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் லாங் லூஸ் ஷர்ட். ஸோ வந்து லாங் பிளாக் ஹேர், அதுக்கப்புறம் ரோஸ் சீக்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லா ஒயிட்டிஷாக இருக்கா அந்த கேர்ள் வந்து போராடிக்கிட்டு இருக்கா. யாரோட போராடிக்கிட்டு இருக்கான்னா கிராண்ட் ஃபாதர்ஸ் லாங் லூஸ் ஷர்ட், அவங்க தாத்தாவோட நல்லா நீளமான லூஸான ஒரு சட்டையோட போராடிக்கிட்டு இருக்கா, காய வைக்க போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி வாஸ் 11 or 12. Her younger brother Suresh was doing his best to hold down a bedsheet while Binya. ஸோ இப்போ வந்து உஷாவோட ஏஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 11 or 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவளோட யங்கர் பிரதர் வந்து சுரேஷ், அவளோட தம்பி பேர் வந்து சுரேஷ். வாஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் டு கோல் டவுன் பெட்ஷீட். ஸோ அவன் வந்து அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இறுக்கமாக டைட்டாக வந்து அந்த பெட்ஷீட்டை காயப்போட பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். while Binya a slightly older girl. ஸோ பின்யா வந்து அவங்களோட நெய்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உஷாவோட ஒரு சில வயதுக்கு தான் கம்மியானது. உஷாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர் வாஸ் ஹேண்ட்லிங் தெம் த கிளாத்ஸ் ஒன் அட் அ டைம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா துணியையும் வந்துட்டு சரியாக வந்து காய போடுறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து என்னது சரியான விதத்தில் வந்து ஹேண்ட்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒன்ஸ் தே வேர் sure everything was on the wall, firmly held down by rocks, they climbed upon the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the fields at the ruins on haunted hill. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஹேண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹேண்டிங் இந்த கிளாத்ஸ்னால் எல்லா துணியும் யார் கையில் வச்சுக்கிட்டு இருக்கா, பின்யா கையில் கிளாத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க எல்லா துணியையும். உஷா வந்து அவங்க தாத்தாவோட ஷர்ட்டோட போராடிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து பெட்ஷீட்டை வந்து காய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் நீட்டாக செட்டில் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்துக்கு மேலேயும் கல்லெல்லாம் வச்சுருக்கோமா அப்படின்னு செக் அவுட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மலை மேலே, ஒரு மலைனா ஒரு சின்ன பாறை மேலே யார் ஏறி உட்காடுறா, இவங்க 3 பேர் ஏறி உட்காந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உட்காந்துட்டு ஸ்டாரிங் அப்படின்னு என்னென்னா முறைச்சி பார்க்க. ஸ்டார் அப்படின்னாலே முறைத்தல் அப்படின்னு தான். இந்த இடத்துல ஸ்டாரிங்னா பார்க்குறது. எதை பார்க்குறாங்கன்னா அந்த ஃபீல்டுனா வயல் பரப்பு. ஸோ அவங்களோட ஊரை சுற்றி இருக்க வயல் பரப்பையும் அந்த ரூயின்ஸ் ஆஃப் ஹாண்டட் ஹில் அப்படின்னா அந்த அழிவில் எஞ்சினதை போக மிச்சம் இருக்கிற பகுதிகள் இது எல்லாத்தையுமே அந்த கல் மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐ மஸ்ட் கோ டு தி பஜார் டுடே செட் உஷா. அப்போ உஷா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக பஜாருக்கு போய் ஆகணும். ஐ விஷ் ஐ குட் கம் டு செட் பின்யா, பட் ஐ ஹேவ் டு ஹெல்ப் வித் த கவுஸ் அண்ட் த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். மதர் இஸ் இன் வெல். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் கூட வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்க, பின்யா சொல்கிறாங்க. பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் த கவுஸ். ஆனால் வந்து இந்த மாட்டுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது, தீவனம் போடுறதுன்ற மாதிரியான வேலைகள்லாம் எனக்கு இருக்குது. அது போக ஒரு சில வீட்டு வேலைகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ கேன் கம் செட் சுரேஷ். அப்போ சுரேஷ் என்ன சொல்கிறீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹி வாஸ் ஆல்வேஸ் ரெடி டு விசிட் த பஜார் விச் வாஸ் 3 miles away on the other sides of haunted hill. ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து ஆல்வேஸ் ரெடி டு விசிட் த பஜார். எப்போவுமே வந்துட்டு எந்த செகண்ட் பஜாருக்கு போகலான்னு கூட்டாலும் ரெடியாக இருப்பானா. ஸோ அந்த பஜார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊர்லேருந்து ஒரு 3 மைல் தூரத்தில் வந்து அந்த பஜார் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ யூ காண்ட் செட் உஷா,
யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட் ஃபாதர் சாப் வுட். ஸோ அப்போ அடுத்தவன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை நீ எல்லாம் வர முடியாது, நீ வந்து தாத்தாவுக்கு வீட்டிலேருந்து மரம் வெட்டுறதுக்கு உதவி பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஃபாதர் வாஸ் இன் தி ஆர்மி posted in a distant part of the country and Suresh and his grandfather were the only men in the house. ஸோ இதில் வந்து யாரை பற்றின யாரோட ஃபேமிலி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா உஷாவோட ஃபேமிலி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ உஷாவோட ஃபாதர் யார் அப்படின்னா ஒரு ஆர்மி மேன். அவர் வந்து டிஸ்டன்ட் பார்ட் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னா என்னென்னா ஒரு தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு ஊரில் வந்து அவங்க அப்பாவுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க, அவங்க அப்பா அங்கே இருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் ஆம்பளைங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுரேஷ் 8 வயசான சுரேஷும் அவனோட தாத்தாவும் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் வாஸ் 8 சப்பி அண்ட் அல்மாண்டைடு. ஸோ இந்த இப்போ தான் சொன்னேன், சுரேஷ்க்கு வந்து 8 வயசு ஆகுது, நல்லா சப்பியாக இருப்பான். அல்மாண்டட் ஐடு வந்து பாதாம் கொட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ணு வந்து நல்லா உருண்டையாக பார்க்க வந்து ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும், அதை தான் வந்து அல்மாண்ட் ஐடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ஒன்ட் யூ பி அஃப்ரைட் டு கம் பேக் எல்லாம் ஒன் ஹி ஆஸ்டு, நீ ரிட்டர்ன் வர்றதுக்கு தனியாக வர்றதுக்கு பயப்படவே மாட்டியா அப்படின்னு கேட்குறான். why should I be afraid? உடனே அடுத்து உஷா என்ன கேட்குறான், நான் ஏன் பயப்படணும், there are ghosts on the hill. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அந்த மலை மேலே பேயாக இருக்குது அப்படின்றான். I know but I will be back before it gets dark. Ghosts don't appear during the day. ஸோ அப்போ வந்துட்டு உஷா என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும் அங்கே பேய் இருக்குன்னு, ஆனால் நான் தான் இருக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுவேனே. ஸோ வந்து கோஸ்ட் எதுவுமே வந்து என்ன அது டே டைமில் வெளியில் வராது அப்படின்னு சொல்கிறான். are there many ghosts in the ruins asked பின்யா. ஸோ அப்போ அந்த அழிஞ்சு போன பகுதியில் நிறைய பேய்ங்க இருக்கா அப்படின்னு பின்யா கேட்குறா. கிராண்ட் ஃபாதர் சேஸ், ஸோ ஆமாம் தாத்தாவும் அப்படி தான் சொல்கிறாரு. he says that many years ago, over 100 years ago, English people lived on the hill, but it was a bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and build another place. ஸோ இங்கே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் பீப்புள்ஸ்லாம் குடியிருந்தாங்களாம். ஆனால் அடிக்கடி வந்து இங்கே என்ன இது வந்து ஒரு பேடான ஸ்பீட், ஏன் அப்படின்னா அடிக்கடி வந்து இங்கே மின்னல் வெட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க அடுத்த ரேஞ்ச் அப்படின்னா ரேஞ்சுனா மலைப்பகுதி நடத்தும். ஸோ வேறு ஒரு மலைப்பகுதிக்கு போய் நல்லா வீடு கட்டி அங்கிட்டலாம் செட்டில் ஆகிக்கிட்டாங்க அப்படின்னா. பட் இஃப் தே வென்ட் அவே வை ஷுட் தேர் பி எனி கோஸ்ட். ஆமாம் அவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்களே, அப்போ யார் அங்கே பேயாக இருப்பான் அப்படின்னு பின்யா கேட்குறான். Because grandfather says during a terrible storm one of the houses was hit by lightning and everyone in it was killed. இல்லை ஒரு தடவை தாத்தா சொன்னார், ஏன் அவங்க வந்து இந்த ஊரை காலி பண்ணி போனாங்கன்னா ஒரு நாள் வந்து ரொம்ப கொடுமையாக காத்தடிச்சிச்சு. ஸோ டெரிபிள் மீன்ஸ் கொடுமையான அர்த்தம். ஸோ கொடுமையாக காத்தடிச்சிச்சு, அப்போ சடனாக அந்த மின்னல் வெட்டினதுக்கு அதுக்கும் ஒரு வீடு வந்து தீப்பிடிச்சிடுச்சு. ஸோ அந்த தீப்பிடிச்சதில் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த சில்ட்ரன், எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இன்க்ளூடிங் அந்த வீட்டுக்குள்ள வந்து 2 குட்டி குழந்தைங்களும் சேர்த்து இறந்து போயிட்டாங்க. வேர் தேர் மெனி சில்ட்ரன், அங்கே மொத்தம் எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க, தேர் வர் 2 of them. ஸோ 2 குழந்தைங்க தான் இருந்தாங்க, a brother and sister. So grandfather says he has seen them many times when he has passed through the ruins late at night. He has seen them playing in the moonlight. தாத்தா சொல்லியிருக்காரு நிறைய தடவை மிட் நைட்டில் அந்த ரூயின்ஸை க்ராஸ் பண்ணும்போது அவர் வந்து அந்த குட்டி குழந்தைங்களை பார்த்துருக்காங்களாம். அவங்க 2 பேர் என்ன செய்வாங்களாம், அந்த மூன்லைட் நிலா வெளிச்சத்தில் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்காரு. வாசன் ஹி ஃப்ரைட்டன்ட், தாத்தாக்கு பயமாகவே கிடையாதா அப்படின்னு பின்யா கேட்குறாங்க. நோ, ஓல்ட் பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்ட். இல்லை அவங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாகவே நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா உஷா. ஸோ உஷா செட் அவுட் ஆன் ஹர் வாக் டு த பஜார் அட் 2 in the afternoon. ஸோ கரெக்டாக வந்து உஷா என்னது 2 மணிக்கு அவங்களோட நடைப்பயணத்தை தொடங்கிட்டாங்க. இட் வாஸ் அபவுட் an hour's walk. இது வந்து ஒரு 1/2 மணி நேர நடைப்பயணம். She went through the fields now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. ஸோ எது வெளியே போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்க ஃபீல்டுன்னா என்னென்னு சொன்னேன், ஃபஸ்ட்டே சொன்னேன் வயல்வெளின்னு சொன்னேன். அங்கே இருந்த வயல்வெளி வெளியே போகிறாங்க. நவ் டேர்னிங் எல்லோ வித் ஃப்ளாரிங் மஸ்டர்ட். ஸோ அந்த கடுகு இருக்குது இல்லை, மஸ்டர்ட்னா கடுகு. ஸோ அந்த கடுகோட பூ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அந்த செடிகளெல்லாம் க்ராஸ் பண்ணி போகிறாங்க. சேடல் ஆஃப் த ஹில் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சேனம். சேடல்னா சேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அது வழியாக க்ராஸ் பண்ணி எங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ அடுத்து எங்கே போய் ரீச் ஆயிருக்காங்கன்னா அப் டு த ரூயின்ஸ். இப்போ ரூயின்ஸ்க்கு வந்து இறங்கியிருக்காங்க. தி பாத் வென்ட் ஸ்ட்ரைட் த்ரூ த ரூயின்ஸ். ஸோ நேராக போனோம்னா ரூயின்ஸ் வரும். உஷா நியூ இட் வெல். ஷி ஹேட் ஆஃபன் டேக்கன் it while going to the bazaar to do weekly shopping or to see her aunt who lived in the town. ஸோ உஷாக்கு வந்து இந்த ஏரியா நல்லா அத்துப்படி. ஏன்னா அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை எப்படின்னாலும் ஷாப்பிங்காக பஜார் போயிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட ஆண்டி ஒருத்தவங்க வந்து டவுனில் இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்காகனாலும் அவங்க இந்த பக்கமாக போவாங்க. ஸோ நல்லா ரெகுலராக அவங்களுக்கு தெரிஞ்ச பாதை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாரு,
வைல்டு ஃப்ளார்ஸ் க்ரூ இன் தி க்ரம்பிளிங் வால்ஸ். ஸோ க்ரம்பிளிங் வால்ஸ் அப்படின்னா நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது செவர் இடிஞ்சு விழுந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடிஞ்ச செவர்லேருந்து செடி பூத்துருக்கும், செடி முளைச்சி வரும். ஸோ அதை தான் வந்து க்ரம்பிளிங் வால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லார்ஜ் ஹால், அந்த வீட்டோட நடு மைய பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பனைமரம் வந்து என்ன செய்தா, நல்லா லாங் அண்ட் டாலாக வளர்ந்து நிற்கிது, ஸ்ட்ரைட்டாக வளர்ந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இட்ஸ் சாஃப்ட் ஒயிட் ப்ளூசம்ஸ் had begun to fall. ஸோ ஒயிட் ப்ளூசம்ஸ் had begun to fall. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனை மரத்தில் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு பனைமரம் அப்படின்னாலே நமக்கே தெரியும், அதில் பனங்காய்கள்லாம் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பனங்குருத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரெடியாக கீழே விழுகிறதுக்கு வந்து ரெடியாக நிற்கிது, அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிசர்ட்ஸ் ஸ்கட்டல்டு ஓவர் த ஸ்டோன்ஸ். ஸ்கட்டல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைந்து ஓடுதல் அப்படின்னு அர்த்தம். ஸ்கட்டல்டுனா விரைந்து ஓடுதல், அங்கிட்டும் இங்கிட்டும் வந்துட்டு இந்த லிசர்ட்ஸ் வந்து ஓடுது. எதுக்காக ஓடுது அப்படின்னா, while a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sign, sat in an empty window and sang its heart out. ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஸ்லிங் த்ரஷ்னா அந்த காற்று அடிக்கும் போது ஒரு மாதிரி விசில் சவுண்டாட்டம் கேட்கும். ஸோ அந்த சவுண்டை கேட்டுட்டு யார் பயந்துக்கிட்டு ஓடுறா அப்படின்னா லிசர்ட்ஸ் வந்து ஸ்கட்டில் இங்கிட்டு அங்கிட்டுமா வந்து ஸ்கட்டில் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பர்பிள் ப்ளமேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இறகு, அது வந்து ஒரு விதமான இறகு. கிளிசனிங் அப்படின்னா மினுமினுத்தல்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு அந்த அங்கே கிடக்கிற அந்த பறவைகளோட இறகுகள் மேலே அந்த சூரிய வெளிச்சம் படும்போது தட் இட் ஷுட் பி மோர் கிளிசனிங்னா நல்லா வந்து ரொம்ப ஷைனிங்காக மினுமின்னு தெரியுது. ஸோ சாட்டின் அண்ட் எம்டி விண்டோ அண்ட் சாங் இட்ஸ் ஹாட் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து பறந்து வர்றது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இறகுகள் அது பாட்டுக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அங்கே இங்கேயும் பறந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, உஷா சொல்கிறா. உஷா ஷாங் டு ஹர் செல்ஃப் அண்ட் அஸ் ஷீ ட்ரிப்டு லைட்லி அலாங் தி பாத். ஸோ உஷா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக நல்லா வந்து அவங்களோட பாதத்தை ஊண்டி வச்சு நடந்து போகிறாங்க. Soon she had left the ruins behind. The path dipped steeply down to the valley and the little town with its startling bazaar. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக அங்கே இங்கேயும் முங்கி எந்திரிச்சு அவங்க போய் சேரும்போது என்ன ஆகிடுச்சு, கரெக்டாக ஸ்டாக்லிங் பஜார். ஸோ ஸ்டாக்லிங் அப்படின்னு அதை சுற்றி திரிகிற பஜாருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. உஷா டு ஹர் டைம் இன் தி பஜார். ஸோ அவங்களோட நேரத்தை இப்போ பஜாரில் அவங்க செலவிட போகிறாங்க. ஸோ என்னென்ன வாங்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போது. ஷி பாட் சோப்ஸ் அண்ட் மேட்சஸ். ஸோ ஒரு சில சோப்புகளும் கொஞ்சம் தீப்பெட்டிகளும் வாங்குறாங்க. ஸ்பைசஸ் அண்ட் சுகர். நன் ஆஃப் தீஸ் திங்ஸ் குட் பி ஹேட் இன் த வில்லேஜ் வேர் தேர் வாஸ் நோ ஷாப். ஸோ ஈவன் அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன மளிகை கடை கூட கிடையாது, ஈவன் ஒரு சின்ன பெட்டி கடை கூட கிடையாதுன்றதுனால தான் இவங்க இதெல்லாம் வந்து பஜாரில் வாங்குறாங்க. அண்ட் நியூ பைப் ஸ்டெம் ஃபார் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹூக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராண்ட் ஃபாதர் ஹூக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பழைய படங்களில் ஹீரோஸ் இல்லைன்னா வில்லன்ஸ் வந்து ஒரு ஸ்மோக் பண்ணுறக்கு ஒரு லாங் பைப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹூக் வந்து வாங்கியிருக்காங்க யாருக்காகனா, தாத்தாக்காக வாங்கியிருக்காங்க. அண்ட் அன் எக்ஸசைஸ் புக் ஃபார் சுரேஷ் டு டூ ஹிஸ் சம்ஸ் இன். ஸோ வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் வந்து எக்ஸசைஸ் வந்து மேக்ஸ் எக்ஸசைஸ் செஞ்சு பார்க்குறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் புக் ஒன்று வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அஸ் அண்ட் ஆஃப்டர் தாட் ஷி பாட் ஹிம் சம் மார்பிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கொஞ்சோண்டு மார்பிள்ஸ், இந்த கோழி குண்டுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் அவனுக்காக வாங்கியிருக்காங்க. தென் ஷி வென்ட் டு த மொச்சி ஷாப். ஸோ இது வந்து 4th கேரக்டர் மொச்சி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மொச்சி ஷாப் டு ஹாவ் ஹர் மதர் ஸ்லிப்பர்ஸ் ரிப்பேர்டு. ஸோ மொச்சியோட கடையில் போய் அவங்க அம்மாவோட செப்பலை வந்து தைக்க கொடுக்குறதுக்காக போயிருக்காங்க. The mochi was busy, so she left the slippers with him and said she had be back in half an hour. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கடையில் கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு, மொச்சி இதை வந்து நீங்கள் தச்சு வைங்க, நான் போயிட்டு 1/2 மணி நேரத்தில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஷி ஹேட் 2 rupees. ஸோ அவங்களோட சேவிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் என்னெல்லாம் வாங்குறாங்கன்னு பாருங்களேன். ஷி யூஸ்ட் டு த மனி டு பை ஹர் செல்ஃப் அ நெக்லஸ் ஆஃப் amber colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. So she bought some ornaments from a Tibetan lady who have the shop at the end of the bazaar. பஜாரில் இருக்க கடைசி கடை வந்து ஒரு ஆர்னமெண்ட்ஸ்னா ஆபரணங்கள்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு கடையில் வந்து யார் வந்து ஷாப்கீப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபெட்டியன் லேடி, ஓல்டு லேடி. அவங்க கடையில் போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. உஷா met her aunt Lakshmi who took her home for tea. ஸோ வந்துட்டு அடுத்து யாரை பார்க்க போயிட்டாங்க, அவங்களோட ஆண்டி உஷாவை பார்க்க போயிருக்காங்க. உஷா spent an hour in aunt Lakshmi's little flat above the shops, listening to her aunt talk about the ache in her left shoulder
அண்ட் த ஸ்டிப்னஸ் இன் ஹர் ஜாயின்ட்ஸு. ஸோ உஷாவோட ஆண்டி வந்து ஒரு டீ ஷாப் வச்சுருக்காங்க. அந்த டீ ஷாப்க்கு மேலேயே அவங்களோட வீடு இருக்குது. ஸோ வந்துட்டு உஷாவை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது உஷா கேட்குற அவங்களோட தோள்பட்ட வலியெல்லாம் இப்போ எப்படி இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷி drank 2 cups of sweet hot tea and when she looked out of the window she saw the dark clouds had gathered over the mountains. ஸோ வந்துட்டு என்னது ஒரு 2 கப் ஸ்வீட்டான ஹாட் டீ எல்லாம் குடிச்சிட்டு தச்சையெல்லாம் அப்படி வெளியில் பார்க்கும்போது பார்த்தா நல்லா இருட்டிடுச்சு. வானம் ஃபுல்லாக இருட்டி அந்த மலையில் நல்லா இருட்டாக தெரியுது. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி விடுறாங்க. உஷா ran to the goblets and collected her mother's slippers. The shopping bag was full. She slung it over her shoulder and set out for the village. ஸோ என்ன பண்ணுறாங்க, வேகமாக அவங்க அம்மாவோட ஸ்லிப்பர்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க பேக் வந்து ஷாப்பிங் பேக் ஃபுல்லாகிடுச்சு. அதை தூக்கி ஸ்லங்கிட் அப்படின்னு என்ன தொங்க போடுறது, தூக்கி அவங்களோட தோல் பட்டையில் தொங்க போட்டுட்டு வேகமாக விறுவிறுன்னு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. So now we are moving to the section 2. Strangely the wind had dropped. The trees were still, not a leaf moved. The crickets were silent in the grass. ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, strangely the wind had dropped அப்படின்னு என்னது லைட்டாக அப்படியே மழை விழ ஆரம்பிக்குது. The trees were still, not a leaf moved. ஒரு இலை கூட அசையவே இல்லை காற்றுக்கு. அப்படியே காத்தடிக்கிறதெல்லாம் நின்றுச்சு. ஒரு இலை கூட அசையவே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. The crows flew round in a circle, then settled down or for the night in an oak tree. ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, the crows flew round in the circle அப்படின்னு என்னது, இந்த காக்காலாம் வந்து இரை தேடிட்டு வந்து அந்த ஓக் ட்ரீ அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு செட்டில் ஆகிறதுக்கு ரெடியாகி நின்றுச்சு. I must get home before dark, said Usha to herself as she hurried along the path. But already the sky was darkening. The clouds, black and threatening, looked over Haunted Hill. This was March, the month for storms. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஐயோ கடவுளே நான் இருட்டிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஓடி போயிடணுமே அப்படின்னு சொல்லி உஷா ப்ரே பண்ணுறாங்க. பட் என்னென்னா ஆல்ரெடி த கிளவுட்ஸ் ஃபார் டார்க்கனிங். ஸோ டார்க்கனிங்னா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதம் என்ன, அது மார்ச் மாதம். ஸோ கண்டிப்பாக ஸ்டோம்ஸ் இருக்கும் அந்த ஹாண்டட் ஹில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. A deep rumble echoed over the hills and Usha felt the first heavy drop of rain hit her cheek. ஸோ சடனாக பார்த்தோம்னா ஒரு டீப் ரம்பிள்னா ஒரு உருள்ற சத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடி இடிக்குதுல அதை தான் உருள்ற சத்தம்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உஷா மேலே ஃபஸ்ட்டு வந்து மழை துளி விழுகுது. எங்கே விழுகுது, அவங்களோட கன்னத்தில் விழுகுது. ஷி ஹேட் நோ umbrella with her. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட என்ன இல்லை, கொடையும் இல்லை. the weather had seemed so fine just a few hours ago. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்துச்சு இந்த வானிலை, ஏன் இப்படி திடீர்னு மாறிச்சு. now all could do was tie an old scarf over her head. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஓல்டு ஸ்கார்ஃப் எடுத்து தலையை சுற்றி முக்காடு மாதிரி போட்டுக்கிறாங்க. அண்ட் புல் ஹர் ஷால் டைட் அக்ராஸ் ஹர் ஷோல்டர். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த ஷால் துப்பட்டா இருக்குதுல்ல, அதை வந்து நல்லா அக்ராஸ்னா என்னது குறுக்க கட்டிக்கிட்டாங்க. அவங்களோட தோள்பட்டைக்கு குறுக்க வந்து அந்த துப்பட்டாவை கட்டிக்கிட்டாங்க. ஹோல்டிங் த ஷாப்பிங் பேக் க்ளோஸ் டு ஹர் பாடி. நல்லா அந்த ஷாப்பிங் பேக்கை டைட்டாக, அந்த பிக்சரை பாருங்கள், அந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஷீ குவிக்கண்ட் ஹர் பேஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், எவ்வளோ வேகமாக நடக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக நடக்கிறாங்க. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங் அப்படின்னா இவ்வளோ, அதாவது நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. பட் த ரெயின் ட்ராப்ஸ் வேர் கம்மிங் டவுன் ஃபாஸ்டர் நவ், பிக் ஹெவி பெல்லட்ஸ் ஆஃப் ரெயின். ஸோ அடுத்து என்னென்னா, பட் ஆனால் அவங்கள விட ரெயின் வந்து என்னது குவிக்காக விழுக ஆரம்பிச்சிருச்சு. குட்டி குட்டி மலை துகள்கள்லாம் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. அ சடன் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் லிட் அப் த ஹில். சடனாக பார்த்தோம்னா மின்னல் வேற வெட்ட ஆரம்பிச்சிருச்சு. The ruins stood out in the clear outline. Then all was dark again. Night had fallen. ஸோ சடனாக பார்த்தா ஒரு இடத்துல மின்னல் வெட்டிச்சில், அந்த மின்னல் வெட்டினதில் இவங்க எதை பார்த்துருக்காங்க, அந்த ரூயின்ஸ், அந்த அழிஞ்சு போன பகுதிகளை பார்த்துருக்காங்க. ஒரு செகண்ட் தான், அடுத்த செகண்ட் மறுபடியும் எல்லாமே என்ன ஆகிடுச்சு, டார்க் ஆகிடுச்சு. அப்படின்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், நைட் ஹேட் ஃபாலன், நைட்டு வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ won't get home before the storm breaks, thought Usha. ஐயோ இந்த மழை விடாது போலையே, நான் வீட்டுக்கு போவேன், இந்த மழை விடுறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும்னு நினச்சேனே, ஆனால் இப்போ அது முடியாது போலையே அப்படின்னு உஷா ஃபீல் பண்ணுறாங்க. I'll have to be shelter in the ruins. ஸோ அடுத்து என்ன யோசிக்கிறாங்க, எனக்கு கண்டிப்பாக வந்து இந்த ரூயின்ஸில் ஏதாவது ஒரு ஷெல்டர் எனக்கு தேவை. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. ஸோ அவங்களுக்கு வந்து அது நல்லா தெரிஞ்ச பாதை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் குடுகுடுன்னு வேகமாக ஓடி அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து ஒரு ஷெல்டரை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. ஸோ வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, சடனாக வந்து மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கு அதுக்கும் நல்லா வந்துட்டு மழை வந்து அப்படி இந்த பொட்டு பொட்டாக விழுகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விழும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களோட முகத்தில் வந்து அந்த கோல்டான மழை துளி விழுது. ஸ்டிங்கிங் அப்படின்னு என்ன வந்து இந்த குழவி இல்லைன்னா தேனி சடனாக கொட்டும்போது ஒரு மாதிரி வலிக்கும் சுருன்னு.
ஸோ அந்த மாதிரி மழைத்துளிகள் வந்து அவங்களோட முகத்தில் பட்டதும் அவங்களால கண்ணையே ஓப்பன் பண்ண முடியல, அந்த மாதிரி பெயினாக இருக்குது. த விண்ட் க்ரூ இன் ஃபோர்ஸ், சடனாக வந்து என்னது நல்ல மழை வந்து வேகம் பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அந்த குலவி கொட்டுற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து கண்டினியூஸாக மழை துளி சட சட சடன்னு விழுக ஆரம்பிச்சிருச்சு. இட் வாஸ் பிஹைண்ட் ஹர் நவ் அண்ட் ஹெல்ப்ட் ஹர் அலாங் அப் தி ஸ்டீப் பாத் அண்ட் ஆன் டு தி ப்ரோ ஆஃப் தி ஹில். எக்ஸ்கியூஸ். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மழை வந்து அடுத்து கண்டினியூஸாக விழுக ஆரம்பிச்சிச்சு. நோ ஒன் ஹெல்ப் ஹர் அலாங், யாருமே அவங்களுக்கு துணைக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணியே ஆகணும் அப்படின்னா, அந்த ப்ரோ ஆஃப் த ஹில் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹில் இருக்குது இல்லை, அந்த மலைன்னு சொன்னேன்ல, அதில் கண்டிப்பாக ஒரு இடத்துல இவங்க வந்து என்ன பண்ணியே ஆகணும், ஒரு இடத்துல கண்டிப்பாக ஷெல்டரை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேர் வாஸ் அனதர் ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங், மறுபடியும் இன்னொரு மின்னல் வெட்டுது. ஃபாலோடு பை அ பீல் ஆஃப் தண்டர் வித், எதோட இந்த தடவை வெறும் மின்னல் மட்டும் வெட்டலை, இடியும் சேர்த்து இடிக்குது. தி ரூயின்ஸ் லுக்ட் அப் பிஃபோர் ஹர் கிரிம் அண்ட் ஃபார்பிடிங். ஸோ அவங்க மேலே கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஸோ கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் இந்த மழை வந்து இப்படி பெய்யுதே. கடைசி அவங்க வந்து எங்கிட்டு போய் வந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு, இந்த ரூயின்ஸ்க்கு முன்னாடி போய் நிற்கிற மாதிரி, ரூயின்ஸ்னால் அழிஞ்சு போன பகுதியில் வந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஷி நியூ தேர் வாஸ் அ கார்னர் வேர் அ பீஸ் ஆஃப் ஓல்டு ரூஃப் ரிமைண்ட். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஞாபகம், ஏன்னா அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடம் தானே. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே எனக்குள்ள ஒரு ஓல்டு ரூஃப் ஒன்று இருந்துச்சுல அப்படின்னு யோசிக்கிறாங்க. இட் வுட் கிவ் சம் ஷெல்டர், இட் வுட் பி பெட்டர் தேன் ட்ரையிங் டு கோ ஆன். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே கொஞ்சம் நேரம் அந்த ஷெல்டர் கடையில் உட்காந்து இருந்துட்டு மழை விட்டதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன் தி டார்க் இன் தி ஹவுலிங் wind she had only to stay off the path to go over a rocky cliff edge. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மலையோட உச்சியில் அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த பிளேஸில் போய் அவங்க செட்டிலாகி உட்காந்துடுறாங்க. அந்த ஹவுலிங் விண்டுன்னு என்ன அர்த்தம், அப்போவும் அந்த காற்று வந்து ஊளையிட்டுக்கிட்டே தான் இருக்குது, நல்லா காற்று ஊளையிட்டுக்கிட்டு இருக்குது, நல்ல இருட்டான இடத்துல வந்து அவங்க வந்து செட்டிலாகி போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹவுல்டு த விங், அந்த காற்று அடிக்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஷி ஷா த வைல்டு ப்ளம் ட்ரீஸ் வேயிங் பெண்ட் டபுள் இட்ஸ் ஃப்ளோகி த்ராஷிங் அகெயின்ஸ்ட் த ஃப்ளோயேஜ் த்ராஷிங் அகெயின்ஸ்ட் த கிரவுண்டு. ஸோ வந்துட்டு இந்த ஃப்ளோயேஜ் த்ராஷிங் அப்படின்னா ஹிட்டிங் லீவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அந்த வந்த நேரத்துக்கு அதுக்கும் அந்த காற்று அடிக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த காற்றுக்கு அதுக்கும் ஒரு ப்ளம் ட்ரீ ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அந்த ப்ளம் ட்ரீ வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அதோட பிரான்ச்சஸ்லாம் பார்த்தோம்னா அங்கேயும் இங்கேயும் வந்து நல்லா மூவ்ஸ் ஆகுது. ஸோ அதை தான் அந்த இடத்துல அப்படி கொடுத்துருக்காங்க. அகெயின்ஸ்ட் த கிரவுண்ட் அப்படின்னா மேலேயும் கீழே அசையும் போது அதோட பிரான்ச்சஸ்லாம் தரையில் பட்டு அடிக்குது. த ப்ரோக்கன் வால்ஸ் டிட் லிட்டில் டு ஸ்டாப் த விண்ட். ஸோ அந்த ப்ரோக்கன் வால் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சோண்டு காற்றை மட்டும் அதால் தடுத்து நிறுத்த முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. உஷா ஃபவுண்ட் ஹர் வே இன் டு த ரூயின் பில்டிங் ஹெல்ப்டு பை ஹர் மெமரி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, the broken walls did little to stop the wind. ஸோ வந்துட்டு அந்த மலையிலேருந்து கொஞ்சோண்டு அந்த வால் வந்து அவங்கள காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உஷா ஃபவுண்ட் ஹர் வே இன் டு த ரூயின்ட் பில்டிங் ஹெல்ப்டு பை ஹர் மெமரி ஆஃப் தி பிளேஸ் அண்ட் தி கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கர் ஆஃப் லைட்னிங். ஸோ வந்துட்டு அவங்க ஆல்ரெடி அந்த இடத்துக்கு நிறைய தடவை வந்திருக்காங்க அப்படிங்கிறனால அந்த மெமரி பவர் வச்சு எந்தெந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃப்ளிக்கர் ஆஃப் லைட்னிங், ஃப்ளிக்கர் அப்படின்னா ஷைனிங் அர்த்தம். அப்பப்போ அந்த மின்னல் வெட்டத்தில் அந்த மின்னல் வெட்டுறதோட ஷைனிங்கை வச்சு அவங்க இடத்த கண்டுபிடிச்சி போயிட்டாங்க. She began moving along the wall hoping to reach the sheltered corner. ஸோ ஃபைனலாக வந்து அந்த ஷெல்டர்ட் கார்னரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, she has to find out. She placed her hands flat against the stones and moved sideways. ஸோ என்னென்னா இந்த கைப்பிடி செவரை வந்து மெதுவாக பிடிச்சிக்கிட்டே வந்து அவங்க வந்து மூவ் ஆகி போகிறாங்க. Her hand touched something soft and furry. ஸோ வந்துட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும்போது சடனாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து நார்மலாக செவத்தை தட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க, தடுமாறி விழுந்துடக்கூடாது. சடனாக அவங்க கையில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக சம்திங் ஏதோ ஒன்று சாஃப்டாக ரொம்ப ஃபர்ரின்னா வந்து நார் ஃபர்ரு அப்படின்னாலே நார் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ரி அப்படின்னா நல்லா நாராக இருக்கிற ஏதோ ஒரு சம்திங்கான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அவங்க கைக்கு படுது, அதனால சாஃப்டாகவும் இருக்குது. ஷி கேவ் அ ஸ்டார்டல்டு க்ரை அண்ட் இட் டுக் ஹர் ஹேண்ட் அவே. உடனே என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு வந்துட்டு ஸ்டார்டல்டு க்ரை அப்படின்னு என்ன, அது ஃப்ரைட் அண்ட் பயத்தில் கத்திட்டு கையை பின்னாடி எடுத்துட்டாங்க. ஹர் க்ரை வாஸ் ஆன்சர்டு பை அனதர் க்ரை. அவங்க கத்துனதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஆப்ஜெக்ட்டு கத்துது. ஹாஃப் ஸ்னால், ஹாஃப் ஸ்க்ரீச் அண்ட் சம்திங் லெஃப்ட் அவே இன் த டார்க்னஸ். உடனே என்னது, பாதி உரிமைக்கிட்டும் பாதி கத்திக்கிட்டும் என்னது, அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த டார்க்னஸில் அங்கே பாஸ்ட் அவே அப்படின்னா ஓடி போயிடுச்சு. இட் வாஸ் ஒன்லி a wild cat. கடைசியில் பார்த்தா அது என்னதுன்னா ஒரு காட்டு பூனை. உஷா ரியலைஸ்டு திஸ் when she heard it. அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, இது பூனை சத்தம் தானா. தி கேட் lived in the ruins and she had often seen it.
அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, ஓகே ஓகே இந்த பூனையை நம்ம நிறைய தடவை இங்கே பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஃபார் அ மொமெண்ட் ஷி ஹேட் பீன் வெரி ஃப்ரைட்டன்ட். ஆனால் ஒரு செகண்டில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பயம் வந்துடுச்சு. Now she moved quickly along the wall until she heard the ruin drumming on the remnant of the tin roof. ஸோ கடைசியாக வந்து என்னது அந்த ட்ரம்மிங் ஆன் தி ரெமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மிச்ச இடத்தையும் வந்து எப்படி மூவ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னா அந்த டின் ரூஃப்க்கு வந்துட்டு மிச்ச இடத்தையும் வந்து அப்படியே மெதுவாக வந்து அப்படியே நடந்து ஓடியே போயிட்டாங்க அவங்க. ஒன்ஸ் அண்டர் இட் க்ரௌச்சிங் இன் தி கார்னர். ஸோ க்ரௌச்சிங் அப்படின்னா பெண்டிங். அப்போ அந்த டின் ரூஃப் வந்து ஏன்னா அழிஞ்சு போன இடம்னு சொன்னால் அப்போ நல்லா பெண்டிங்காக வளைஞ்சு போயிருக்கிற இடத்த வந்து ஷி ரீச்டு. ஷி ஃபவுண்ட் சம் ஷெல்டர் ஃப்ரம் த விண்ட் அண்ட் த ரெயின். ஸோ இப்படியோ இப்போதைக்கு அந்த மழைக்கும் புயலுக்கும் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. above her the tin sheets groaned and clattered as if they would sail away at any moment, but they were held down by the soiled branch of a straggling old oak tree. ஆனால் அந்த டின் ஷீட்டுமே பார்த்தோமே எப்படா பிச்சுக்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ காற்றடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எப்படா அது பிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த ட்ரீயை வந்துட்டு இப்படி அந்த டின் ரூஃபை வந்து போக விடாமல் யார் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஸ்டாக்லிங் ஓல்டு ஓக் ட்ரீ. ஸோ ஒரு ஓக் ட்ரீ வந்து அந்த இடத்துல இருக்குது. அதுதான் வந்து அதோட பிரான்ச் எல்லாம் மேலே விரிஞ்சு கிடக்கிறதுனால அதுதான் வந்து அந்த டின் ரூஃப் வந்து பறக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. உஷா ரிமெம்பர்ட் தட் அக்ராஸ் திஸ் எம்டி ரூம் ஸ்டுட் அண்ட் ஓல்டு ஃபயர் பிளேஸ் அண்ட் தட் தேர் மைட் பி சம் ஷெல்டர் அண்டர் த பிளாக்ட் அப் சிம்னி. ஸோ வந்துட்டு அப்போ தான் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, ஓகே இதுதான் வந்து அந்த ஃபயர் பிளேஸ், இங்கே வந்துட்டு கொஞ்சோண்டு ஷெல்டர் இருக்குது. அந்த பிளாக்ட் அப் சிம்னி அப்படின்னா என்னது, அந்த வெளிச்சத்துக்கு கீழே கொஞ்சோண்டு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. பர்ஹாப்ஸ் it would be drier than it was in a corner. ஏன் அப்படின்னா அது வந்து அந்த ரூஃப் மேலே இருக்குதுங்கிறதுனால அந்த பிளேஸ் கொஞ்சம் ட்ரையராக கொஞ்சம் காஞ்சு போய் தான் இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு மூளை அப்படின்னு சொல்லியிருந்ததுனால. பட் she would not attempt to find attempt to find it just now. ஆனால் அவங்களால வந்து இமீடியட்டாக வந்து அதை கண்டுபிடிக்க முடியல. she might lose her way altogether. ஸோ என்ன தான் தெரிஞ்ச இடமா இருந்தாலும் இமீடியட்டாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறி ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஹர் கிளாத்ஸ் வேர் ஷோக்டு அண்ட் த வாட்டர் ஸ்டீம்டு டவுன் ஃப்ரம் ஹர் லாங் பிளாக் ஹேர் டு ஃபார்ம் அ படில் அட் ஹர் ஃபீட். ஸோ வந்துட்டு அந்த நனைஞ்சிருந்ததுக்கு அவங்க துணியெல்லாம் நனைஞ்சிருச்சு. அவங்களோட லாங் ஹேர்லேருந்து விழுகிற அந்த மலை துளி வந்து அந்த இடத்துல ஒரு படில் மீன்ஸ் சகதி, ஒரு சகதியவே அவங்க காலு கீழே க்ரியேட் பண்ணிடுச்சு. சி ஸ்டாம்ப்ட் அட் ஹர் ஃபீட் டு கீப் தெம் வார்ம். ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த காலை வந்து உதறாங்க. ஸ்டாம்ப்ட் அட் ஹர் ஃபீட்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த தலையை தட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க செய்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா கீப் தம் வார்ம். ஸோ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட உடல் வந்து கொஞ்சமாவது வெப்பம் அடையட்டும் அப்படின்றதுக்காக அந்த கையை உரசுறது காலை உரசுறது இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. She thought she heard a faint cry. Was it in the cat again or an owl? ஸோ திருப்பியும் வந்து அவங்களுக்கு ஏதோ வந்து ஒரு அழுகிற சத்தம் கேட்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மறுபடியும் அந்த பூனையோ இல்லை ஏதோ ஒரு ஆந்தையோ கத்துது. பட் த சவுண்ட் ஆஃப் த ஸ்டோம் போல்டட் அவுட் ஆல் அதர் சவுண்ட்ஸ். போல்டட் அப்படின்னா மற்ற எல்லா சவுண்டை விட அந்த அழுகிற சத்தம் ரொம்ப பலமாக கேட்குது. there had been no time to think of ghosts. அவங்களுக்கு இந்த ஷெல்டர் கண்டுபிடிக்கிறதுல அவங்க எதை மறந்துட்டாங்க, அங்கே பேய் இருக்குங்கிறதவே அவங்க மறந்துட்டாங்க. பட் now that she was in one place without any plans for venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted ruins. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அவங்க கிராண்ட்ஃபாதர் சொன்ன கதையே ஞாபகத்துக்கு வருதான். அப்போ தான் அவங்க யோசிச்சுக்கிட்டே என்ன ப்ரே பண்ணுறாங்க, கடவுளே நான் இந்த இடத்துட்டு போகிற வரைக்கும் எந்தவித லைட்னிங்கும் வரக்கூடாது, எந்தவித ஃபயரும் பிளஸ்டிங்கும் ஏற்பட்டக்கூடாது, கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. Thunder bloomed over the hills and the lightning came quicker now, only a few seconds between each burst of lightning. ஸோ வந்துட்டு அடுத்த செகண்டே பார்த்தோன்னா தண்டர் பூம்டு அப்படின்னு நடத்தின அடுத்த செகண்டே வந்து ஒரு பெரிய இடி முழக்கத்தோடு வந்து அடுத்தடுத்து மின்னலும் வெட்ட ஆரம்பிச்சிருச்சு. தென் தேர் வாஸ் அ பிக்கர் ஃப்ளாஷ் than most for a second or two the entire ruin was lit up. ஸோ வந்துட்டு பார்த்தோம்னா அடுத்த ஒரு செகண்டில் ஒரு பெரிய மின்னல் வெட்டியிருக்குது. ஒன்று இல்லைன்னா 2 செகண்டு தான் அது வந்து அந்த மின்னலோட வெளிச்சம் இருந்திருக்கும். ஆனால் அது என்ன அப்படின்னா அந்த என்டையர் அப்படின்னா அந்த மொத்த அழிஞ்சு போன பகுதி மேலேயும் அதோட அந்த வெளிச்சம் பரவுற மாதிரி நல்ல பலமான மின்னலாக தான் வெட்டிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. A stack of blue sizzled along the floor of the building, it at one end and the out of the other. ஸோ கரெக்டாக வந்து அவங்க எந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க, எப்படி வெளியில் போகிறது அப்படின்ற வரைக்கும் அந்த மின்னல் வந்து வழி காமிச்சிருச்சு அவங்களுக்கு. Usha was starting straight ahead as the opposite wall was lit up. She saw crouching in the disguised fireplace
two small figures. They could only have been children. அப்போ தான் என்ன பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வாலில் அந்த மின்னல் வெட்டினதுக்கு அதுக்கும் அதே மாதிரி அந்த க்ரௌச்சிங், அதாவது க்ரௌச்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க உட்காந்துருக்க மாதிரியே ஒரு பெண்டிங்கான ஒரு பிளேஸில் 2 குழந்தைங்களோட உருவத்தை அவங்க பார்க்குறாங்க. தென் கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் லுக்ட் அப் ஸ்டாரிங் பேக் அட் உஷா. கடைசியில் யார் பார்த்துட்டா, அந்த கோஸ்ட்டும் வந்து கோஸ்ட் ஃபிகர்ஸும் யாரை பார்த்துருச்சு, உஷாவை பார்த்துருச்சு. அண்ட் தென் எவ்ரி திங் வாஸ் டார்க் அகேன். அடுத்த செகண்டில் வந்துட்டு எல்லாமே மறுபடியும் டார்க் ஆகிடுச்சு. So I think the story is now very interesting. So let me see the section 3. Usha's heart was in her mouth. Usha's heart was in her mouth அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களோட இதயம் வந்து அவங்க வாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ பயத்தில் அவங்க இருந்திருக்காங்க. She had seen without a shadow of a doubt 2 ghostly creatures at the other side of the room and she wasn't going to remain in that ruined building a minute longer. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு வழி தெரிஞ்சிச்சுன்னதே எந்திரிச்சாங்கல்ல, ஆனால் அந்த கோஸ்ட்லி க்ரீச்சரை பார்த்ததுக்கப்புறம் எங்கேயுமே நகரவே இல்லையா அவங்க. She ran out of her corner, ran towards the big gap in the wall through which she had entered. ஸோ எந்த மூலையில் போய் உட்காந்துருந்தாங்களோ அதே மூலைக்கு திருப்பி அந்த வந்த வழியாகவே திருப்பி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. She was halfway across the open space when someone fell against her. ஸோ மறுபடியும் அவங்க ஓடும்போது என்ன அப்படின்னு பார்த்தா எது மேலேயோ எடறி என்ன பண்ணிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. She stumbled, got up and again bumped into something. She gave a frightened scream. ஸோ ஆப்போசிட்டில் வந்துட்டு என்ன வருது ஏது வருதுன்னே தெரியாமல் குடுகுடுன்னு ஓடி எது மேலேயோ மோதி கீழே விழுந்துட்டாங்க. மறுபடியும் எந்திரிச்சாங்க அப்படின்னா அந்த சம்திங் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மறுபடியும் மோதுறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. someone else screamed. இப்போ இவங்களும் கத்துறாங்க பயத்தில், அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து கத்துது. அண்ட் தென் there was a shout, a boy's shout. அப்போ வந்து என்னது, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் கத்துனது ஒரு குட்டி பையனோட சத்தம். அண்ட் உஷா இன்ஸ்டன்ட்லி ரெகக்னைஸ்டு த வாய்ஸ். அப்போ தான் உஷா இந்த வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்டுக்கோமே, சுரேஷ் அப்படின்னு கத்துறாங்க. உடனே அவங்க கூப்பிட்றாங்க, உஷா, பின்யா, இட்ஸ் மீ, இட்ஸ் அஸ். அப்போ உடனே கடைசியில் யார் அங்கே வந்திருக்குது, அந்த 2 கோஸ்ட் க்ரீச்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷும் பின்யாவும் உஷாவை தேடிக்கிட்டு வந்திருப்பாங்க. They fell into each other's arms, so surprised and relieved that all they could do was laugh and giggle and repeat each other's names. ஸோ சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க பேரையும் மாற்றி சொல்லி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. தென் உஷா said, I thought you were ghost. அப்போ உஷா என்ன சொல், நான் வந்து உங்கள் 2 பேரும் பேய்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. We thought you were a ghost, said சுரேஷ். அப்போ சுரேஷ் என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து ஒன்றைத்தான் பேய்னு நினச்சோம் அப்படின்னு. கம் பேக் அண்டர் த ரூஃப், said உஷா. சரி ஓகே வாங்க எல்லாம் அந்த ரூஃபு கீழே போய் உட்காருவோம். They huddled it together in the corner, chattering excitedly. ஸோ huddled அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் எங்கேனாக்குள்ள வருது, அந்த இருக்குது. ஸோ huddled அப்படின்னு பார்த்தீங்கன்னா crowded together, அதாவது என்னென்னா ஒருத்தருக்கு வந்து கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நெருக்கமாக அப்படியே வந்துட்டு அந்த ரூஃப் கார்னர் கீழே போய் உட்காந்துக்கிறாங்க. When it grew dark, we came looking for you, said Binya, and then the storm broke. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ரொம்ப இருட்டாயிடுச்சா, ஒன்றை வேறு காணாமா, அதை நாங்கள் உன்னை தேடிக்கிட்டே வந்து அந்நேரம் பார்த்தா என்ன ஆயிடுச்சு, நல்ல புயல் வேறு வீச ஆரம்பிச்சிட்டு. Shall we run back to home together, asked Usha. I don't want to stay here any longer. அப்போ உடனே என்ன சொல்கிறேன், நம்ம எல்லோரும் திரும்பி ஓடி போயிடுவோமா நம்ம வீட்டுக்கே, என்னால் வந்து இங்கே நீ இருக்க முடியாது. We'll have to wait, said Binya. The path was fallen away at one place. It won't be safe in the dark in all this rain. அப்போ உடனே அவன் என்ன சொல்கிறா, பின்யா, இல்லை வேணாம், நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போகிறல எங்கேயாவது விழுந்து நின்றுச்சிட்டோன்னா அது வேறு, அது மட்டும் இல்லாமல் இந்த டார்க் வந்து நமக்கு சேஃபும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு மழை வேறு பெய்யுதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே இருப்போம். தென் வி மே ஹேவ் டு வெயிட் டில் மார்னிங். ஆனால் மார்னிங் வரைக்கும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணியே ஆகணும், said Suresh. And I am feeling hungry. அப்போ உடனே என்ன சொல்கிறான், எனக்கு வந்து இப்போ பசிக்குதே அப்படிங்கிறான். The wind and rain continued and so did the thunder and the lightning, but they were not afraid now. அப்போ மறுபடியும் என்னது, மழை பெய்யுது, காற்றடிக்குது, புயல் அடிக்குது, என்ன ஆனாலும் பரவாயில்லடா, நாங்கள் வந்து இனி எதுக்குமே பயப்பட மாட்டோம் அப்படின்ட்டு 3 பேர் சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. They gave each other warmth and confidence. Even the ruins did not seem so forbidding. ஸோ வந்துட்டு என்னது, ஒருத்தருக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டும் பக்கத்தில் உட்காரதுனால ஒரு மாதிரி கதகதப்பான ஃபீல் இருக்கும்ல, அதையும் ஒருத்தருக்கு பரிமாறிக்கிட்டே இருக்கிறாங்கலாம். ஸோ அந்த ஃபர்பிடிங் அந்த ரூயின்ஸ் வந்து, அதாவது அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த கருணையே இல்லாத அந்த அழிஞ்சு போன இடம் கூட வந்து என்னது, அவங்களுக்கு அந்த கருணையே இல்லாத இடத்த பார்த்து கூட இவங்க என்ன செய்யவே இல்லை, கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படி அசால்ட்டாக அவங்க உட்காந்துருக்காங்க. ஆஃப்டர் an hour the rain stopped and although the wind continued to blow it was now taking the clouds away. ஸோ வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் மழை நின்றுடுச்சு. ஸோ மழை நின்னதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா clouds away அப்படின்னா அந்த மேகங்கள்லாம் விலகி இருக்குது. ஸோ that the thunder grew more distant, then the wind too moved on and all was silent. ஸோ கொஞ்சம் நேரத்தில் காற்றடிக்கிறது நின்றுச்சு, எல்லாமே அமைதியாச்சு. Towards dawn, the whistling thrush began to sing. Its sweet broken notes floated. The rain washed the ruins with music.
ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு டான் அப்படின்னு என்னென்னா விடியல் காலை பொழுது விடிய ஆரம்பிக்குது. விஸ்லிங் த்ரஷ்னால் அந்த இளங்காலையில் வந்து இளங்காற்று வீசுதல்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ வீசும்போது ஒரு விதமான சவுண்டு கேட்கும்ல மைல்டாக. ஸோ அந்த மாதிரி மைல்டு சவுண்டோட நல்ல அழகான மியூசிக்கோட அந்த காலை பொழுது விடிய ஆரம்பிக்குது. லெட்ஸ் கோ ஷெட்யூஸ். அப்போ உஷா என்ன சொல்கிறேன், ஓகே வாங்க போகலாம். கமான் செட் சுரேஷ், ஐ எம் ஹங்கரி. வாங்க சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். As it grew lighter, they saw the plum tree stood upright again, although it had lost all its blossoms. ஸோ blossoms அப்படின்னு என்னதுன்னா அதில் பூத்திருக்க பூக்கள். ஸோ அந்த நைட்டு பெஞ்ச அந்த மலைக்கும் இடி மின்னலுக்கும் அது வந்து அதில் வச்சிருந்த பூக்கள் எல்லாமே உதிர்ந்து விழுந்துருச்சு. They stood outside the ruins on the brow of the hill, watching the sky grow pink. A light breeze had sprung up. ஸோ வந்து என்னது அப்படின்னா, ஸோ ப்ரோ அப்படின்னா அந்த வளைவுன்னு சொல்லுவாங்க. ப்ரோனா வளைவுன்னு அர்த்தம். ஸோ அந்த வளைவில் வந்து அவங்க நின்று பார்க்குறாங்க. அந்த இடத்தோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்கை வந்து நல்லா பிங்க் கலர்னால் இளம் காலை பொழுது வந்து அந்த பொழுது விடியும் போது இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. லைட் ப்ரீஸ் அந்த ஒரு மாதிரியான ஒரு சில்லுன்னு வந்துட்டு ஒரு காற்று வந்து அவங்க மேலே வந்து விழுகுது அப்படின்றாங்க. when they were some distance from the ruins, Usha looked back and said, can you see something there behind the wall? It's like a hand waving. அப்போ வந்து உஷா என்ன சொல்கிறேன், யாராவது பார்த்தீங்களா, அங்கனக்குள்ளே ஏதோ ஒரு கை நம்மளை பார்த்து வேவிங்னா கை ஆட்டுதுன்னு அர்த்தம். கை வந்து நம்மளை பார்த்து ஆட்டின மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ கான்ட் see anything said சுரேஷ். அப்போ சுரேஷ் என்ன சொல்கிறான், இல்லையே நான் எதையும் பார்க்கல அப்படிங்கிறான். இட்ஸ் ஜஸ்ட் த டாப் ஆஃப் த ப்ளம் ட்ரீ செட் பின்யா. ஸோ பின்யா என்ன சொல்கிறா அப்படின்னா, சிச்சி எதையும் வளராத, அந்த டாப் ஆஃப் த ப்ளம் ட்ரீ, அந்த ப்ளம் ட்ரீயோட டாப் இருக்குதுல்ல அதுதான் உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். தே வேர் ஆன் தி பாத் லீடிங் அக்ராஸ் த சேடல் ஆஃப் த ஹில், குட் பை வாய்ஸஸ் ஆன் த விண்ட். அப்போ உடனே என்ன அப்படின்னா, அந்த பாத் வழியாக அவங்க வந்து க்ராஸ் பண்ணி எங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னா ஹில்க்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குட் பைன்னு சவுண்டு கேட்குது அவங்களுக்கு. ஹூ செட் குட் பை ஆஸ்டு உஷா. அப்போ வந்து யார் இப்போ குட் பை சொன்னது அப்படின்னு கேட்குறா. நாட் ஐ செட் உரேஷ், நாட் ஐ செட் பின்யா. ஸோ சுரேஷ் பின்யா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, நான் சொல்லலையே அப்படின்னு. ஐ ஹியர்ட் சம் ஒன் காலிங், யாரும் என்ன கூப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னு. இட்ஸ் ஒன்லி த விண்ட். அப்போ உடனே இல்லை காற்றுக்கு அப்படி கேட்டிருக்கோம். உஷா லுக்டு பேக் அட் த ரூயின்ஸ். தி சன் ஹேட் come up and was touching the top of the walls. The leaves of the plum tree shone. The thrush sat there singing. ஸோ வந்துட்டு அப்போ வந்து சூரியன் வந்து நல்லா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ டாப் ஆஃப் தி வால்ஸ் அப்படின்னா என்னது, இந்த சூரிய வெளிச்சம் அங்கே இருக்க சுவர் மேலெல்லாம் பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே இருக்க அந்த ப்ளம் ட்ரீ வந்து என்னது, அந்த சூரிய வெளிச்சத்துக்கு அதுக்கும் நல்லா ஷைனிங்காக தெரியுது. ஸோ த த்ரஷ் ஷாட் வந்து சிங்கிங். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலாக நார்மல் லைஃப்க்கு இட்ஸ் கேம் பேக் டு தேர் நார்மல் லைஃப். கமான் செட் சுரேஷ், ஐ எம் ஹங்க்ரி. ஸோ சுரேஷ் என்ன சொல்கிறான், வாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்க. மறுபடியும் என்ன சவுண்ட் கேட்குது, குட் பை. ஸோ உஷா ஹியர்ட் தெம் காலிங் ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் த விண்ட். அப்போ மறுபடியும் என்னது, உஷாவுக்கு வந்து திருப்பி யாரோ கூப்பிட்ற மாதிரியே கேட்குது. அப்போ உஷா என்ன நினைக்கிறா, நிஜமாவே இது காற்று தானா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் ஆல் ஆஃப் தம் என்ஜாய்ட் த ஸ்டோரி and all of them understood the story. If you have any doubt, you can call me. Thank you.